இன்னைக்கு எபிசோட்கான ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த திவாகருக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் ரெட் கார்டு வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது யாருக்கிட்ட இருந்து வரப்போகுது? ஒன்று பார்வதி கிட்ட இருந்து வரப்போதா, இல்லை அரோரா கிட்ட இருந்து வரப்போதா, இல்லை வந்து ஆதிரியா கிட்ட இருந்து வரப்போதா? ஸோ யாருக்கிட்ட இருந்து வரப்போகுது நீங்க நினைக்கிறீங்க, இல்லை சுபிக்ஷா கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்னோட கெஸ் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி கிட்ட தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை ஃபர்ஸ்ட் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் ரெட் கார்டு வரப்போகுது கன்ஃபார்ம். அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. விஜய் சபரி கூட என்ன பண்ணியிருந்தாரு, அட்வைஸ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து அண்ணா இதெல்லாம் பண்ணாத, ஏதாவது ரிஸ்க்ல மாட்டிப்ப, ஏதாவது ஒரு பொண்ணு மேல ஏன் இப்படி பண்ணன்னு கேள்வி கேட்டதுன்னா அவள் தான் பெரிய பிரச்சனையாடு, பேரு கெட்டு போய்டும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாரு. இருந்தாலும் தலைவன் திருந்துற மாதிரி தெரியலங்க. ஆக்சுவலா இப்பயும் வந்து ஓவர்டு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டாரு, ஸோ அவர் இழுத்து பிடிக்கிறாரு, கண்ணழிக்கின்றாரு, இந்த மாதிரிலாம் அவர் பண்ற செய்கைகள்லாம் பார்க்கும்போது தலைவன் ரெட் கார்டு வாங்காம போக மாட்டார் போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஷோ எப்படி இருந்தது? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? ஏன்னா பயங்கரமான டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்களே, அந்த ஜூஸ் ஷாப், ஜூஸ் ஃபேக்டரி, அந்த ஷாப்லாம் கொடுத்துருக்காங்களே. ஸோ அதை பார்த்தோன்னா அவ்வளோதான், இந்த வாரம் செமையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்தது. ஏன்னா எனக்கு சத்தியமாக வரலைங்க. அந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கை பார்க்கும்போது இந்த வாரம் அவ்வளோதான் போலக்குது, செத்துச்சு போலக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அந்த டாஸ்க்கு என்னன்னு தெரியலங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. அந்த ஜூஸ் பாட்டில் எடுக்கிறானுங்க, அதில் தண்ணி இதை ஊற்றுறானுங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா கியூசி பண்ணுறாங்களா, அதை செக் பண்ணி கொடுக்குறாங்களா, அது காயின் கொடுக்குறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? ஏதோ ஒன்று நடக்குது. சும்மா எப்படி சொல்கிறது, இந்த வீட்டில் வந்து பிக் பாஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டிவியை போட்டு விட்டு அது பாட்டுன்னு இப்போ லேடிஸ் வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களே, அந்த மாதிரி கதையாக தான் இது எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ஒரு ஷோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக ஏதாவது பண்ணுங்கடானா, இந்த ஜூஸ் ஃபேக்டரின்னு ஷாப்பை கொண்டு வந்து, சரி ஷாப்பை கொண்டு வரல, அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அங்கே இருக்கவங்க வந்து கண்டஸ்டன்ட் வந்து அடிச்சுக்கிற மாதிரி, பிடிச்சிக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தை போராவது ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கணும்ல. எதுவுமே இல்லைங்க, ரொம்ப சைலண்ட்டாக ஒரு போர் நடந்த, இவனுக்கு வந்து போருன்றானுங்க ஜூஸ் ஷாப்லாம். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாகவே வார் நடக்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகல. எனவே ஸ்டார்டிங்லேருந்து ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே ஆதிரே, எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, அவ்வளோதான்டா நம்மக்கிட்ட பவர் வந்துருச்சுல. ஸோ எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேலை வாங்கி அவ்வளோதான். ஏன்னா சபரி என்னன்னா, நம்மக்கிட்ட பவர், அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுற வேலையை பார்த்து இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்ற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி சபரி என்ன பண்ணார், எஃப்ஜே ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டு அந்த பைபிளில் சைலண்டாக ஒதுங்கிச்சு. பார்த்தீங்களா, எனக்கு அதுதாங்க இங்கே ஹைலைட்டாக இருக்குது. அதாவது ஸ்பீச் வந்து பயங்கரமாக கொடுத்தாரு. இவ்வளோ நாள் நீங்கள் ஒன்றுமே பண்ணல, இப்போ பாருங்கள் நாங்கள் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்க அப்படின்னு அவன் ஸ்பீச்சை கொடுத்த பைபிளில் அட்வைஸை மட்டும் போட்டுட்டு ஸ்பீச்சை கொடுத்துட்டு ஒதுங்கிடுச்சு. மற்றபடி இந்த அல்ட்ரா செல்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கிட்டு இருக்கு. அதாவது எஃப்ஜேவும் ஆதிரியும் சொல்கிறேன், அதுவும் ஜோடியாக தான் அவங்க வந்து வேலை வாங்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை அட்டாக் பண்ணி யாராவது பேசிட்டா உடனே ஆதிரியை பொங்குறது, ஆதிரியை அட்டாக் பண்ணி பேசிட்டா எஃப்ஜே பொங்குறது. டே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதில் செம்ம கேடு எனக்கு தெரிஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி தாங்க. ஆக்சுவலாக எல்லாத்தையும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு சைலண்ட்டாக ஒதுங்கினாப்பில் பாருங்க, அங்கேயே தெரிஞ்சது யோ நீ பக்கா கேடியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. எனிவேஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆதிரை, எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த டாஸ்க் வந்து இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க, அதாவது வீட்டு வேலையை வந்து செய்ய சொல்கிறாங்க. ஸோ அப்பயே என்ன பண்ணுறாங்க இவங்க, அப்புறம் விஜய், பார்வதி, அப்புறம் வியானா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இல்லை இப்போ எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு தான் வந்து பண்ணுவோம். அப்புறம் ஒரு காஃபி கேட்குறாங்க, ஸோ அதுக்கு வர தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு சண்டை. ஸோ இப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதில் வந்து எஃப்ஜே பண்ணுறதும் தப்பு கிடையாது, அதே மாதிரி விஜய், பார்வதி, வியானா பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து ஏன் இவங்க செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது. ஏன்னா அந்த டாஸ்க்கு ஏதாவது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டா விக்ரம் மாதிரி தான் இருக்கணும். ஆள் இருக்கிறது இடமே தெரியாமல் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் செஞ்சுனடா உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டார்னா, அப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு சமயக்காரனாவோ இல்லை ரூமை க்ளீன் பண்ணுற ஒரு வேலைக்காரனாவோ வாழ்றதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும்ல. இங்கே வந்தது நீ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, பிக் பாஸ் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகிற ஏரியா, அப்போ தான் ஷோ எங்கேஜிங்காக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், விக்ரமால நீங்கள் என்ன கண்டென்ட் கிரியேட் ஆச்சு? விக்ரம் சொல்கிறார்ல, என்னடா இப்படி வேலை அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் மேடம், நீங்கள் நாள் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க, ஃப்ரேமில் வந்தீங்களா? வரமாட்டீங்க. ஆக்சுவலாக அதுதான் விஷயம். ஏன்னா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ வியானா, விஜய், பார்வதி பண்ணதும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் செய்யக்கூடாதுன்னு இவங்க ஒரு கண்டென்ட் பண்றாங்க. அதே மாதிரி எஃப்ஜே, ஆதிரியை பண்றதும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்கள வேலை வாங்குறதா இவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அவங்கள வந்து அந்த எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணணும். அப்போதான் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அது மூலமா கண்டென்ட் கிரியேட் ஆகும். ஸோ இவங்க ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு கிடையாது. இப்போ கிளியரா புரிஞ்சிச்சா? ஸோ இதில் வந்து நிறைய பேர் சொல்லுங்க, ப்ரோ ஏன் விஜய், பார்வதி, வியானா இவங்கலாம் அந்த வேலையை செய்யக்கூடாதா? அதே மாதிரி எஃப்ஜே, ஆதிரி எதுக்கு இவ்வளோ வந்து ஓவரா வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எல்லாமே கண்டென்ட்காக தான் பண்றாங்க. ஸோ இதில் இவங்க மேல் தப்பு அவங்க மேல் தப்புன்னு பார்க்காதீங்க. ஆனால் இங்கே எதில் தப்புன்னு பார்க்கணும்னா சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அந்த ஒரு
டாஸ்க் ஒன்று பண்ணுறாங்க, இவங்க பண்ண மாட்டேன்றாங்க, இவங்க பண்ணணுன்றாங்க, இந்த பேச்சுவார்த்தை போதில்ல, அப்போ அவங்க ஒரு சண்டை ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, அங்கே அவங்களோட பிஹேவியர் இருக்குது பாருங்க, அதில் தான் எவன் கரெக்டாக இருக்கான், எவன் தப்பாக இருக்கான், எவன் வார்த்தையை விடுறான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக கண்டென்ட் வந்து அது கிடையாது, கண்டென்ட் இதுதான். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியானா பண்ண அந்த மார்க்கிங் பண்ணாங்களே, அது வந்து தப்புன்னு கனி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி மார்க் பண்ணாதீங்க, அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கண்டென்ட், அதுதான் ஆக்சுவலாக கிரியேட் ஆகிற கண்டென்ட். அதுக்கு முன்னாடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணுது, ஆனால் இது வந்து நேச்சுரலாக வருது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது எவனோட கேரக்டர் என்ன அப்படின்றது அப்போ தான் வெளியே வரும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியானா மார்க் பண்ணது தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பாடி லாங்குவேஜ் இது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக அவங்க பண்ண தப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக வியனா மார்க் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி எஃப்ஜே பைபிள் வந்ததுலேருந்து 3 வாரமாக தொடர்ந்து எல்லாரையும் மார்க் பண்ணுது, கலாய்க்குது. ஸோ என்னென்ன வாயில வருதோ அந்த வார்த்தை எல்லாத்தையும் பேசுது, போந்து அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசிகிட்டு இருக்கான். அவனை வந்து இந்த அன்பு அக்கா இருக்காங்களே, அது அன்பு கேங்கோட தலைவி கனி அக்கா, அவங்களும் கேட்கறது இல்லை, விஜய் சேதுபதி கேட்கறது இல்லை, பிக் பாஸ் டீமும் கேட்கறது இல்லை. எப்படி சொல்லுது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அந்த பீஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதில் வர அந்த பீஸ் சொல்லுது, நான் என் வீட்டில் இருந்து ராஜா வீட்டு கண்ணுக்குடி மாதிரி இருப்பேன், இங்கே வந்து வேலை செய்கிறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுது. டே இங்கேயே அப்படி தாண்டா இருக்க, உன்னை எவனுமே அடிக்க மாட்டான், எவனுமே கேட்க மாட்டான்டா. அதுதான்டா மொத்த பேர் வந்து கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி கிட்ட, என்னங்க உங்களோட செல்ல பிள்ளையா ரொம்ப பொத்தி வளர்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உள்ள கனியக்காவும் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ரொம்ப க்ளோஸ் பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர். அது யாருன்னா, ஒன்று எஃப்ஜேவும் இன்னொன்று வந்து சபரியும். இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுனால இப்போ எஃப்ஜே, சபரி, ஆதிரை இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ்ன்றதுனால அவங்களுக்கு ஒன்றுனா பொங்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கு முன்னாடிலாம் அங்கே இருக்கும்போது அது எப்படி அவங்க நம்மளை வேலை செய்ய சொல்லுவாங்க, செய்யணுமா, சாப்பாடு நம்மளை வடிக்க சொல்லுவாங்க, செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. ஓகே, அவங்க கண்டென்ட் கோசம் பண்ணாங்க, டாஸ்க் கோசம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தாங்க இப்போ அவங்க டாஸ்க் கோசம் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, அது பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இதில் பயங்கரமாக பொங்குறது யார் தெரியுமா, தலைன்னு பொறுப்பு எடுத்துருக்காங்களே இவங்க தான். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, கனி அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. எல்லா பிரச்சனையிலையும் முன்னாடியே வந்து நிற்கிறது. ஒரு பிரச்சனை பெருசானா வந்து தலை உள்ளே வந்தால் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போதே தலைன்னு கூப்பிட்றாங்க, இதை வந்துட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இவங்க தான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, பிக் பாஸ் வீட்டு சைட்லேருந்து கனி தான் பேசுகிறாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டு சைட்லேருந்து பேச வேண்டிய ஆள் யார், அது சூப்பர் டீலக்ஸ் சைட்லேருந்து பேச வேண்டிய ஆள் யார், சபரி, அவர் வந்து பேசணும். ஆனால் எல்லாத்துக்கும் எதுக்கு கனி வந்து நிற்கிறாங்க. கேப்டனு ரெண்டு டீமுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது, அது வந்து ஒரு கட்டத்தில் முத்துதுன்னா வரலாம், வந்தால் பரவாயில்ல, சும்மாவே வந்து நிற்கிறாங்க. ஸோ அதனால் கனி என்ன நினைக்கிறாங்கன்னா, கேப்டன் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கலை, ஸோ எல்லாத்துக்கும் கேப்டன் கூப்பிட்றாங்க, நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு அவங்க வந்து ரொம்பவே பயாஸ்டாக இருக்காங்கன்னு. ஏன்னா வியானாவை கேள்வி கேட்குற கனி வந்து நீங்கள் மார்க் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி பொங்குனாங்களே, வியானாவை கேட்குறது ஏன் எஃப்ஜே கேட்கல, ஏன் ஆதிரை கேட்கல. ஆக்சுவலாக ஆதிரை வந்து மார்க் பண்ண மாட்டாங்க, ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா கத்தி பேசுவாங்க, ஆட்டிடியூட்டில் பேசுவாங்க, அதாவது வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ இது ஒரு வகையில் தப்புனா, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதும் தப்பு தான். ஸோ இதில் வந்து அவங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கனி சுத்தமாக திரும்பலை, ஏன்னா லைவ் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் போவே இல்லை. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு மட்டுமே ஒரு ஃபேவரபுளாக, அதாவது வியானாவையும் விஜய் பார்வதியும் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர அவங்க சைடில் இருக்க தப்ப அவங்க பார்க்கவே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே பார்த்ததில்லை. அதனால தான் சொல்கிறேன், அவங்க வந்து பயாஸ்டாக இருக்காங்கன்னு சொன்னல, அது வந்து கிளியராக பார்க்க முடியுது. நிறைய பேர் சொல்லலாம் எங்கெங்க அவங்க பயாஸ்டாக இருந்தாங்க, பயாஸ்டாக தான் இருக்காங்க, ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கோங்க, ஒத்துக்கலாலும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்த மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. எனிவேஸ், இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்ததா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த மாதிரி வந்து பெருக்க முடியாது, அந்த குப்பை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் மதியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் சொல்ல தப்பு ப்ரோ, அவங்க வந்து இந்த மாதிரி அந்த குப்பையை வந்து பேக் பண்ணி வெளியே வச்சா எடுத்துகிட்டு போய் போகணும் தானே, ஏன் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அதுதான் கண்டென்ட், நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க, தேவையில்லாமல் குழம்பும். அதாவது இவங்க இது சொன்னாங்க, அதை சொன்னாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. சிம்பிளாக இவங்க பண்ண முடியாதுன்றாங்க, அவங்க பண்ணுன்றாங்க, அவ்வளோதான். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அது பண்ண முடியாது, பண்ணு. இதை வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறா அப்படின்றதான். கடைசியில் பார்த்தீங்கன்னா கனி வந்து ஓரளவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க பண்ண வச்சாங்க. க்ளவுஸ் கொடுத்து நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓரளவு கன்வின்ஸ் ஆகி அந்த வேலையை நடக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஓகே, ஓரளவு கனி வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அங்கே ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆச்சுல, அதுதான் பார்த்தீங்கன்னா தேவை. அதாவது யாராவது ரெஃப்யூஸ் பண்ணணும். எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், கலையரசன், விக்ரம், அதுக்கப்புறம் அப்சரா இருந்தாங்களா, அப்சரா. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க, ஆக்சுவலாக இந்த பிரவீன் ராஜ் யோசிச்சு பாருங்களேன், இவங்களாம் சொன்னால் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அது மாடு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பிரவீன் ராஜ்லாம் நான் சமயக்காரனாவே மார்த்தண்டா அப்படின்ற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது தான் தோணுது, பிரவீன் ராஜ் நீ எதுக்கே வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி அவரோட ஸ்டோரிலாம் சொன்னார், நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் என்ன, விஜய் பார்வதி, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் எப்படி வந்து எங்கள் ஃபேமிலி எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கதை சொல்கிறது எப்போதான் முடியும்னு தெரியல. தயவு செஞ்சு பிக் பாஸ் டீம்ல கேட்கறது என்னன்னா, ஒரே நாளில் ஒரு 4-5 பேரை சொல்ல வச்சு முடிச்சு விடுங்கயா. எவ்வளோ நாளையா முடியல, கதை சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க, போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ பர்சனலாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ முடிச்சு விட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் கூட நினச்சேன், ஓகே இதெல்லாம் போதில்லை, இதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சுன்னா அப்படியே சும்மா தீயாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த டாஸ்க் வந்து அப்படியே போட்டு மண்டையை குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அதாவது ஓகே மண்டையை குழப்புற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை அப்படின்றது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது.
இந்த வீக் ஃபுல்லாக இந்த டாஸ்க்கை வச்சு ஓட்ட போறீங்கன்னு நினச்சா அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாக கண்டென்ட் என்னவா தருமா இருக்கும் போது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதாவது எனக்கு காலைல லைவ் பார்க்கும்போது இது என்னடா கொடுமை, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக இந்த வேலை இவங்க செய்ய சொல்கிறது இவங்க செய்ய மாட்டேன்றது, வேலை செய்ய சொல்கிறது செய்ய மாட்டேன்றது, இதையே ஒரு கண்டென்ட்டாக ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தா அப்படி இருக்கும். அதை தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்ல இருந்து கண்டென்ட் பெருசாக வராது. இந்த ஜூஸை குடிச்சிட்டு எல்லாம் குப்புற அடிச்சு தூங்க வேண்டியது தான். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண போகிறானுங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, விஜே பார்வதி திவாகர் 2 பேர் இருந்தாங்களே. ஸோ இந்த 2 பேரையும் கியூசியாக போட்டாங்களே, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா குறைய கண்டுபிடிக்கிறது இவங்க தான் கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி. அது என்னமோ உண்மைதான், கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா திவாகர், தூக்கி போடு ரிஜெக்ட், தூக்கி போடு. அந்த மாதிரி உண்மையிலே இவங்க 2 பேரும் கரெக்டான ஆள் அந்த கியூசிக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. அந்த கியூசி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. இவங்க வந்து குறை மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க, இவங்க வந்து ஓடி போய் எடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க சோம்பேறி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லி வேர்டிங்லாம் சொல்லி அந்த கியூசியால் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேர்டிங்லாம் சொன்னது யாருக்குன்னா, அந்த கியூசியை வந்து கம்பல்சரி அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அதாவது விஜே பார்வதி சூஸ் பண்ணுவாங்கன்னு பிக் பாஸ் டீமுக்கு தெரியும். அதனால தான் அந்த மாதிரி வேர்டிங்லாம் சொன்னது. ஸோ சொன்னோன்னே கண்டிப்பாக கடுப்பாவாங்கல்ல, அதே மாதிரியே கடுப்பானாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வியானாவும் கடுப்பாய் அழுதாங்க. நானும் ஓடியாந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஓடினாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த டாஸ்க்கு வந்து அவங்க அப்படிலாம் இவ்வளோ இதுவெல்லாம் எடுத்துக்கூடாது. இன்னொருத்தவங்க குத்த தான் செய்வான், உடனே அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு என்ன இது உங்கள் டீம் வெளியே எப்படி வேலை செய்யுது, சும்மா தீயா வேலை செய்கிறானுங்க வியானா. ஏன்னா வியானா வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டீமும் பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது. அவ்வளோதான், எங்கள் தலைவி கண்டென்ட் கொடுக்குறா. உண்மையிலேயே இன்னைக்கான எபிசோடில் வியானா வந்து காலையிலேருந்து ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சொன்ன எந்த வேலைக்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விஜே பார்வதி எப்படி கண்டென்ட் ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் கையில் எடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. அதே சமயத்தில் அவங்களும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணாங்க. இவங்க எப்படி செய்ய முடியாதுன்னு ஓவராக பண்ணாங்களோ அதே மாதிரி எஃப்ஜே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டல போன வாரம் அதெல்லாம் சொன்னது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அது மட்டும் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெக்கெல்லாம் வந்து ஆட்டிடியூட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. விஜய் சேதுபதி சுத்தமாக இதை பற்றி கேள்வியே கேட்க மாட்டாரு. ஏன் எஃப்ஜே இந்த மாதிரி பண்ற, அதாவது சாப்பாடு விஷயத்தை எதுக்கு திருப்பி பேசுற அப்படின்ற மாதிரி இந்த வாரம் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கேட்க மாட்டாரு. ஒன்னொரு எபிசோட்லயே வந்தாலும் இதெல்லாம் ஒரு டாபிக்கா கூட மாற்ற மாட்டாரு. எஃப்ஜே ஏதோ புனிதர் மாதிரியும் சபரியோட அசிஸ்டன்ட் மாதிரியும், ஏன்னா சபரி புனிதர்ல அவரோட அசிஸ்டன்ட் மாதிரியும் அவர் ட்ரீட் பண்றாங்க. ஸோ இவனுங்களாம் என்ன தானே நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது வந்து, அதாவது ஒரு பெரிய கேங் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, கேங் சின்னது இல்லை, கேங் ரொம்ப பெருசு. ஸோ அந்த பெரிய கேங்கா கிரியேட் ஆனதால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிட்ல வந்து ஒரு கேங் இல்லை, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது விஜே பார்வதியும் வியானா ஒன்று சேர்ந்தா கூட பரவாயில்ல, இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுங்களுக்குள்ளேயே அப்பப்போ அடிச்சுக்குது. ஸோ அப்படின் போது எப்படி ஒன்று சேர முடியும்? ஏன்னா இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் டேலண்ட் இல்லை. ஒரு பாயிண்ட்டை வைப்பாங்க, ஆப்போசிட்ல கத்தனா சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இந்த பீஸால் இவ்வளோ தான் முடியுது அப்படின்னும் போது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாதான் 2 டீமுக்குள்ள சண்டை நடக்கும். ஆனால் இங்கே என்னன்னா டீமே ஃபார்ம் ஆகுதுனால அன்பு கேங் மட்டும் தான் இப்போ வரை ஜெயிச்சிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கிட்ட வெயிட்டேஜ் இருக்குது, தலை அவங்க கேங்கில் தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் விழுதுகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீயா அதாவது நல்ல மாதிரியே பேசுவானுங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இப்போ 2 கேங்குள்ள தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எங்கேஜிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஒருத்தரை சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பவர்ஸ் இருக்குது. டாஸ்க்கில் வந்து யார்கிட்ட அதிக காயின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்றது என்னோட கருத்து. ஏன்னா இந்த டாஸ்க்கை பற்றி ஏன் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்களாம், அந்த ஜூஸ் பாட்டிலில் வந்து ஜூஸை ரொப்புவாங்களாம், அதுக்கடுத்து அதை வந்து கியூசி டீம் வந்து ரிஜெக்ட் பண்ணுமா, அதுக்கடுத்து அதை வந்து ஓனர்ஸ்டே கொடுப்பாங்களாம், அந்த ஓனர்ஸ் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு பிக் பாஸ் காயின் கொடுப்பாராம், அதுக்கு ஒரு சிஎஃப்ஓ வருவாராம், ஒரு காயின் இது ரவுண்டாக மஞ்சள் கலரில் ஒரு காயினை கொடுப்பாராம், இதை வச்சுக்கிறது இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை இங்கே வச்சுக்கலாம். எனக்கு என்னடா பண்ணுறீங்க, இதில் என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான ரிவ்யூ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, இதுக்கு மேலே இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறது, தூக்கி குப்பையில் போட்டுடலான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கான எபிசோட என்ன பண்ணுங்கள், தூக்கி குப்பையில் போட்டுருங்க. மேபி இந்த வாரமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கி மொத்தமாக குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.